எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் வீடியோ கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவரோட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,01,795 இருக்குங்க. ஸோ நேற்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. ஸோ நேற்று நான் டெலகிராமில் வந்து ஒவ்வொரு 4 hour கேண்டலுக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேண்டில் வந்து 1,05,300க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா இது வந்து இங்கேருந்தே திரும்பியிருக்கும். ஆனால் வைக்காமல் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,01,500 க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வைக்கும் ஓகேங்களா. ஸ்டில்னாவும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்கள் 4 hour பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கேண்டில் வந்து பேக் டு பேக் ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகெயின் இன்னொரு ரவுண்ட் வந்து ப்ரைஸு கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துட்டு அகெயின் இது விக்கஸ்ட்டு அதுக்கப்புறம் மேலே போனான்னு வச்சிங்களேன் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு டிமாண்ட் ஏரியா 1,03,000லேருந்து 98,000க்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா தான் இது. ஓகேங்களா? அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் இப்போதைக்கு சஸ்டைன் ஆகி நின்றுன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் போட்டிருக்கு பார்த்தீங்களா ப்ராட் விங் வெஜ் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் ஸ்டில் வேலிடுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்டில் வேலிட். அதே மாதிரி அன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒரு பேட்டர்ன் போட்டு பாருங்கள். ஸோ இது 3 drive பேட்டர்ன். இந்த 3 drive பேட்டர்ன் வந்து நேற்று கேண்டில் க்ளோஸ் ஆகுதுனால இந்த 3 drive பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் விங் வெஜ் பேட்டர்ன் வந்து தற்போதைய வைக்கும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ப்ராட் விங் பேட்டர்ன் வந்து ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? ஸோ வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ப்ராட்விங் வேஜ் பேட்டர்னோட பாட்டம் அண்டை தான் இருக்கிறான். ஸோ மறுபடியும் ப்ரைஸ் அகெயின் ஒரு ரவுண்டு கீழே வந்தானா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 4 hour பாருங்கள். ஸோ 4 hour என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்குமுலேஷன். ஓகேங்களா? ஸோ அக்குமுலேஷனு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது இது மேனிப்புலேஷனாக இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் நல்லாவே கீழே வந்திருக்கு. மறுபடியும் போயிட்டு அகெயின் இங்கே இது வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி போகணும். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து ஒரு AMD ப்ராசஸ்க்குள்ளே வரும். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ இது AMD ப்ராசஸ் கிட்ட வரும். சரிங்களா? ஸோ AMDனா என்ன, AMD பேட்டர்ன் பற்றி என்னன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த AMD பேட்டர்ன் ப்ரீவியஸாக நம்மளுக்கு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி கேண்டலில் இந்த ஏரியாவில் நடந்தது. சரிங்களா? கரெக்டாக அந்த $79,000 இருக்கும்போது அதே தான் இங்கே பாருங்கள் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நடந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மேனிப்புலேஷன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கீழே வந்துட்டு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த லோக்கு கீழே விக்கஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஃபெரோஷியஸான மூவ் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு 4 hour இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷனு. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு தடவை வந்து ப்ரைஸ் தொட்டுட்டு மேலே போகுது. இப்போ அகெயின் நம்மளுக்கு கீழே வரணும். கீழே வந்து இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகணும். இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறான்னா அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுக்கு என்னென்னா இந்த டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து திரும்பிச்சின்னா நல்ல ஒரு மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த 3 drive பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,45,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? 1,45,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த 3 drive பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அந்த 3 drive பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுதுனால இது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்னாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராட்விங் வெஜ் பேட்டர்னாக இருக்கிறதுனால இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மளுக்கு இது மேலே போய் இது உடச்சி மேலே போயிடுச்சுன்னா இந்த டார்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது இந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த டார்கெட்டை நோக்கி போகும். ஸோ இந்த டார்கெட் எது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1,50,000 பக்கத்தில் போகுது. 1,50,000 தாண்டி போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா
இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். சரிங்களா, இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, ஒரு வேளை இது வந்து நம்மளுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுன்னா ப்ரைஸு ரொம்ப கீழே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது எங்கே வரும் எது வரும்ன்றது கீழே வந்த பிறகு பார்க்கலாம். ஆனால் அப்படியே கீழே வந்தால் கூட நம்மளுக்கு மேலே ஏறும் போது குறைஞ்சபட்சமாக அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 வைக்கும்போது ஒரு புல் பேக்காகவாது ப்ரைஸு மேலே போகும். சரிங்களா, ஸோ என்ன நடந்தாலும் நாம் அந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷனை எடுத்துக்க வேண்டியது தான். சரிங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டலோட லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது இன்றைக்கி டெய்லி கேண்டல். அதாவது நான் உங்களுக்கு சொல்லணும்னா 98,500க்கு கீழே. சரிங்களா, 98,500 கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ ஒரு நிமிஷங்க இந்த லோ ஒன்று பார்த்துடலாம். ஓகே, 98,900ங்களா. ஸோ 99,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. பிடிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி கேண்டல் வந்து 99,000 கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படியே கீழே போனால் கூட நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக இது 4 ஹவரில் ஒரு புல்லி சைன் கொடுக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து புல்லி சைன் ஆகுதான்றது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பிடிசியோட தற்போதைய வியூ. சரிங்களா, ஸோ இது வந்து நான் என்னென்னா 4 ஹவர் ஒன்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு 4 ஹவர் ஒன்ஸும் நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராமில் வந்து நான் இது வந்து இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு நான் என்னென்னா 4 ஹவர் ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா 130 கேண்டலோட க்ளோசிங்கோ, 530 கேண்டலோட க்ளோசிங்கோ, 930 கேண்டலோட க்ளோசிங், இந்த 3 கேண்டல் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஓன் லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.